அமைச்சரே, பிரமுகர்களே, அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடையப் போகும் ஒரு ஆனந்த செய்தியை சொல்லப் போகிறேன். என்ன தயரதா? சுவாமி, பல ஆண்டுகள் பூமி பாரத்தை ஏற்று தங்கள் ஆட்சியின் பயனால் பழுதின்றி ஆட்சி செலுத்திவிட்டேன். தேவா, வயது முதிர்ந்த நான் இனி ஓய்வு பெற விரும்புகிறேன். என் அரும் புதல்வன் ராமனை உடனடியாக மன்னனாக்கவும் முடிவு கட்டிவிட்டேன். அரியாசனத்திலே ராமன் அமர்ந்து ஆட்சி செலுத்துவதை காண துடிக்கும் என் உள்ளத்தின் ஆவலுக்கு எல்லையே இல்லை சுவாமி. மன்னவா, புதல்வர்களில் முதல்வன் மட்டுமல்ல உன் ராமன். அன்பிலும் பண்பிலும் குணத்திலும் நலத்திலும் அனைத்திலும் அவனே முதல்வன். ஆள பிறந்தவன், ஆட்சி செலுத்த தகுதியுடையவன். தடையின்றி தரணியாளும் பொறுப்பை உன் மைந்தனிடம் கொடுப்பதை பற்றி எனக்கு பரிபூர்ண சம்மதம். எல்லாம் தங்களின் ஆசி சுவாமி. மற்றவர்களின் அபிப்பிராயம் என்னவோ? அனைவரும் எதிர்பார்த்த நிகழ்ச்சிக்கு அபிப்பிராயம் சொல்ல என்ன இருக்கிறது மன்னவா? மகாராஜா, தோலூன்றி தள்ளாடி நடக்கும் கிழவர்களும் ராமபிரானின் மகுடாபிஷேக தினத்தை காணும் வரை அவர்கள் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று சதா ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். ஆஹா, என் செல்வன் பெற்ற நற்பெயர் உலகில் எவருமே பெற்றிருக்க மாட்டார்கள். விதூஷகா, ராமச்சந்திரனை உடன் நான் அழைத்ததாக அழைத்து வா. சுவாமி, கல்யாண ராமனாக கண்டேன் ஜனகரின் சுயம்பர மண்டபத்திலே. ராஜாராமனாக காணப்போகிறேன் அயோத்தியின் ஆட்சி பீடத்திலே. ரகுநாயகா, என்ன விதூஷகரே? சக்கரவர்த்தியார் தங்களை உடனே அழைத்து வர சொன்னார். வைதேகி, தந்தையாரை கண்டு வருகிறேன். நல்லது சுவாமி. குருசுவாமி குறிப்பிட்டுக் கொடுத்த தினத்தில் நம் நாடு எங்கும் குதூகலமாக கொண்டாட வேண்டும். யார் என்ன விரும்பினாலும் தடையின்றி அதை கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். உலகத்தில் இதுவரை எவருமே நடத்தி இராத வகையில் ராமனின் பட்டாபிஷேக மகோத்சவம் நடக்க வேண்டும். தந்தையே வணக்கம். செல்வா. குருதேவா வணக்கம். ராமா, உனக்கு ஒரு நற்செய்தி. என்ன சுவாமி? நாடு ஆளும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க முடிவு கட்டிவிட்டேன். அப்பா, இப்பெரும் பாரத்தை சுமக்கும் ஆற்றல் எனக்கு உண்டா? ரகுநாயகா, உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாதுடா. ராகவா, மன்னனாக உன்னை காண உன் தந்தை முதல் மற்ற எல்லோரும் மனமாற ஆசைப்படுகிறார்கள். என்ன சொல்கிறார்? சுவாமி, சரி என்று சம்மதம் தெரிவிக்காமல் மைந்தன் பேசாமல் இருப்பதில் அர்த்தம் என்ன? தயரதா, மௌனம் சம்மதம் என்றுதானே அர்த்தம். சக்கரவர்த்தியாரே, தங்கள் வார்த்தைக்கு என்றைக்காவது அவர் எதிர்வார்த்தை பேசியதுண்டா? வருகிறேன் அப்பா. குருதேவா. சுமந்திரரே, ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உடனே கவனி.